வெல்கம் டு மிஜிட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கோதுமையில செய்யக்கூடிய கேக் ரெசிபி தாங்க. இந்த கேக் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு மைக்ரோவேவ் ஓவனோ இல்லை கேக் மோல்டோ எதுவுமே தேவையில்லைங்க. தோசைக்கல்லும் குக்கரும் இருந்தாலே போதுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த கேக்கை எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிஜிட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு கேக் பண்ண போகிறதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்க போகிறோம். இந்த பவுலில் தான் கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். நான் எக்கு யூஸ் பண்ணி இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு 2 முட்டையை இன்னைக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம இன்னைக்கு பண்ண போகிற கேக் ஒரு ஹெல்த்தியான வீட் கேக்னு சொல்லலாம். அதாவது கோதுமை மாவில் பண்ணக்கூடிய கேக், மைதா மாவில் கிடையாதுங்க. இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான ஜீனியை சேர்த்திக்கலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்பில் மாவு எடுக்க போகிறேன். இந்த கப்பில் தான், அதுக்காக 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இது ஒரு மேனுவல் பீட்டர்னே சொல்லலாம். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை மேலேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பீட் ஆக ஆரம்பிக்கும், ரொட்டேட் ஆகும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜீனியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாங்க. அண்டு இந்த ஜீனிக்கு பதிலாக நீங்கள் பவுடர் பண்ணி ஜீனியை பொடிச்சு சேர்க்குறீங்க, பவுடர் சுகராக சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் நிறைய சேர்த்திக்கணுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜீனியாக சேர்த்துறீங்கன்னா மட்டும் 3/4 கப்பாக சேர்த்துக்குங்க. நல்லா மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர்னா 1 கப், இதுவே ஜீனியாக டைரெக்டாக சேர்த்துற மாதிரி இருந்தால் 3/4 கப். 1 கப் மாவுக்காக இந்த மெஷர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம தேவையான எண்ணெய் சேர்த்திக்கிறோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்தல, அதுக்கு பதிலாக எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். குக்கிங் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். அதை சேர்த்திட்டு நல்லா நார்மல் விஸ்க் எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை. நார்மல் விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வரும், கேக்கு ப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்திக்கலாம். ஸோ ஒரு சீவ் வச்சுக்கலாம், அதாவது ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்திக்கலாம். இது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு எடுக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா ஜலிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஜலிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கும் போது நல்லா சாஃப்டாக கலங்க. போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கலக்காதீங்க. நல்லா சாஃப்ட்னிங்காக அப்படி மேலாப்பில் கலருங்க. இப்போ இது கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது இல்லை. அதனால் இதில் நம்ம பால் சேர்த்திக்க போகிறோம். நம்ம பால் 1/4 கப் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பண்ணணும். அப்படியே ஊற்றிடக்கூடாதுங்க. 1/4 கப் பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன். அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி லிட்டில் பை லிட்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்குங்க. ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிட்டில் பை லிட்டிலாக யூஸ் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு அழுங்காமல் கலந்து விடுங்க. இப்போ கடைசியாக இருக்கிற இந்த மீதி பாலையும் நான் ஊற்றிடுறேன். அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். எனக்கு 1/4 கப் பால் வந்ததுங்க அந்த கலக்கிறதுக்கு, கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. நல்லா இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடியாக போகுது. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தாலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி என்னங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன் பாருங்கள். இப்போ பால் எல்லாமே மாவோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எடுத்து ஊற்றினோம்னா ஊற்றுற மாதிரி ஃப்ளோவிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கேக்கு பேட்டரை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்திக்க போகிறேன். ஏன்னா இது வந்து பிளைன் கேக்காக இருக்குது, பிளெண்டாக இருக்கும் இல்லையா, அதனால் ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கலர்லெஸ் வெண்ணிலா எசன்ஸ் தான். இதையும் சேர்த்திட்டு நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுறேன். கடைசியாக சேர்த்தும் போது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. இந்த கோதுமை மாவோடு கலக்கும் போது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கேக் பேட்டரை வந்து மாற்றிக்கலாம். நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் கேக் பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் டைரெக்டாக ஊற்றி பண்ண போகிறோம். அதனால் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் பட்டர் ரைஸ் சேர்க்க போகிறதில்ல, இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். சைட்ஸில் அந்த அடிப்பாக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஆயில் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஆகணும். ஆயில் ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் எல்லா பக்கமும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து இன்றைக்கி கேக் பேட்டரை வந்து குக்கரில் ஊற்றி நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த குக்கர் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளஃபி ஆகி மேலே எழும்பும் போது சைட்ஸ் ஒட்டாமல் வருங்க. இப்போ இதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மைதா மாவை நீங்கள் டஸ்டிங் பண்ணி விட்ருங்க. இப்போ பட்டர் ஷீட் போட்ட பிறகு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் பட்டர் ஷீட் மேலே. ஸோ ஈஸியாக சுத்தமாகவே ஒட்டாமல் வந்துடும், ஈஸியாக வரும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்காகத்தான் நம்ம குக்கரில் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து இதுவும் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக மேலே பட்டர் ஷீட் மேலேயும் ஊற்றிக்கிட்டேன். ஐ மீன் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேக் பேட்டர், அந்த கேக் மாவை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஊற்றும் போது அந்த ஃபோல்டிங் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும், அதே மாதிரி மடிப்பாகவும் விழுகணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ டேப் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம மூடிக்க போகிறோம். இதுக்கு வந்து கேஸ் கட்டும் விசில் ரெண்டுமே போடாதீங்க, போடாமல் தான் வைக்கணும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். டைரெக்டாக பாருங்கள், அந்த தோசைக்கல் மேலே தான் குக்கர் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே எந்த ஸ்டாண்டும் வைக்கலை. அதே மாதிரி நான் விசிலும் கேஸ் கட் எதுவுமே போடலைங்க, அப்படியே தான் போட போகிறேன் மூடி. இப்போ மூடி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் பேக் ஆயிடுச்சு. பாருங்கள், கத்தியை வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன், எதுவுமே ஒட்டலை. ஸோ நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து குக்கரை வந்து தோசைக்கல்லேருந்து கீழே எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். ஆறின பிறகு இந்த கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ கேக் நல்லா ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் to 1 hour ஆயிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டை நான் கவுத்தி அப்படியே குக்கரை திருப்பிக்க போகிறேன். குக்கரை திருப்பிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பட்டர் ஷீட் அப்படியே கலந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஆறிடுச்சு. கேக்கோட கலரை பாருங்கள், அந்த டெக்ஸ்சரும் அந்த கலரும் வந்து ரொம்பவே யம்மியாக இருக்குது. நல்ல கரெக்டான கலர், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் பாருங்கள், ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருக்குங்க. தொட்டால் பஞ்சில் தொடுற மாதிரி அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம கேக்கை வந்து இதே மாதிரியே விட்டுறலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணலாமேன்ட்டு விப்பிங் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அது ரெடிமேட் விப்பிங் பவுடர் வாங்கி ட்ரை பண்ண விப்பிங் க்ரீம் தான். அதனால் அதை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். நான் மேலே கேக் மேலே க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணதை வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணல. பிகாஸ் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பாருங்கள், நம்ம கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் விப்பிங் பவுடர் வாங்கி க்ரீமாக பண்ணி அது வெண்ணிலா ஃப்ளேவரில் வாங்கி க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் செர்ரியும் தூவி விட்டுருக்கேன். என் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால. இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கேக்கை கட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், அந்த டெக்ஸ்சர், கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் ஃப்ராஸ்டிங்கை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத சீக்கிரம் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.